ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒரு 4 மெத்தட் காட்ட போகிறேன். இந்த 4 மெத்தட் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கொஸ்டினில் சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், அதாவது வந்து பியும் கியூவையும் நம்ம கூட்டுறப்போ வந்து 17 கிடைக்கும். பி இன்ட்டு கியூ கிடைக்கும் போது நம்மளுக்கு 56 கிடைக்கும். ஸோ அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர்னா என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளோட கொஸ்டினில் சம்மு ப்ராடக்ட் தான் ஆர்டர் இருக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆர்டரை மாற்றிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ப்ளஸ் அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை இருக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் கொடுக்காங்களா, ப்ளஸில் வச்சு கொஸ்டின் வருதுன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இருக்கா, ஃபஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. 17 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ வர்ற ஆன்சருக்கு அப்புறம் இங்கே 2 × 56 போடுங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும், அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப், இந்த மாதிரி ஸ்கொயர் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இங்கே வந்து மைனஸில் கொடுக்குறாங்க. கொஸ்டினில் மைனஸில் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சம் தான் ஃபஸ்ட் இருக்கணும். சம் வந்து ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணிட்டு இங்கே 96 இருக்கா, ஸோ இதோட 4 வந்து மைனஸ், அதாவது இங்கே வந்து மைனஸ் தான் பண்ணணும். ரெண்டுலேயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே மைனஸ் தான் பண்ணணும். ஸோ ஆனால் இங்கே வந்து 4 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க, இங்கே 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. ப்ளஸ்னா 2 வச்சு மல்டிப்ளைனா, அதாவது ப்ராடக்ட்டில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி காட்டுவோம். ஸோ இது வந்து 289 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 56 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 12, ஸோ 5 2 10 11, அப்போ 112 வருமா. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்போ 177 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதாக தான் இருக்கும், 177. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இதே சம்மில் இது மாதிரி பண்ணுறப்போ, ஸோ 400 அதில் 96 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ வந்து 9 4 36 38, அப்போ வந்து 384 வரும். ஆன்சர் 16. இந்த இடத்துல மட்டும் இங்கே வந்து ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 16 வந்து எதோட ஸ்கொயர் 4, அப்போ ஆன்சர் வந்து 4. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் இதே டிஃபரன்ஸ் தான். டிஃபரன்ஸ் கேட்காங்க, நம்ம என்ன பண்ணோம், 20 ஸ்கொயர் பண்ணணும், 4 96 பண்ணும். இப்போ இந்த சமுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே வெறும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் 400லேருந்து டேரெக்டாக வந்து சப்ராக்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ வரும். ஸோ ஆன்சர் 16 வந்துடும், நம்ம கண்டுபிடிச்சது. இது வந்து உங்களுக்கு ஸ்கொயரில் கேட்குறனால லாஸ்ட் ஸ்கொயரோட வேல்யூ 4 அப்படிங்கிற கொண்டு வரணும், அவ்வளோதான். இந்த மாதிரி ரெசிப்ரோக்கலில் கேட்கணும். நம்மளோட ஆர்டரே சம்மு ப்ராடக்ட், இது கன்ஃபார்மாக ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெசிப்ரோக்கலில் கேட்கணும், ரொம்ப சிம்பிள். 30 50 டேரெக்டாக வந்து டிவைட் பண்ணிருங்க. 3/5 தான் ஆன்சர். சிம்பிள். இந்த 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்ஆர்பியில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. சம்மு ப்ராடக்ட்னு டேரெக்டாக கொடுக்கலாம், சம்டைம்ஸ் வந்து ப்ளஸ் மல்டிப்ளை டேரெக்டாக கொடுக்கலாம். பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.